மருத்துவம் முதல் பொறியியல் வரை உங்கள் கனவுகளுக்கு சரியான முகவரி இந்திரா குரூப் ஆஃப் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். கால் 9841385588. Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. இப்போ இந்த படம் எதுக்கு தெரியுமா? எவ்வளோ சின்ன குழந்தைல பொண்ணை தொடுறானோ அவனை எப்படியெல்லாம் ஃபேஸ் பண்ணுவா பொண்ணுங்களை சொல்லிக்கிறாரு ப்ரோ. இதை தெரியாம சில நாய்ங்க படத்தை தள்ளி போட்டானுங்க. இதே ஜனவரி மாசம் வந்தது வச்சுக்கோ, 108 இல்ல 200 வச்சு காலி பண்ணிருப்போம். இப்ப விட ப்ரோ, இப்ப சிஎம் நெக்ஸ்ட் பிஎம் அதுக்கப்புறம் ஜனாதிபதியே சொல்றேன். பொண்ணுங்களா, தங்கச்சிகளா, அக்காங்களா, அம்மாங்களா, யாரும் அவங்கள தொட்டாங்கன்னா அவனே செருப்பால் அடிங்கோ, பயப்படாதீங்கோ. நம்ம அண்ணாங்கிறாரு, விஜய் அண்ணாங்கிறாரு, எதுக்குமே பயப்படாதீங்கோ. சரிங்களா? விஜய் நான் தம்பியா ப்ரோ, விஜய் நான் உயிர் ப்ரோ, குத்துறான் ப்ரோ உயிரை, யாரும் ஆட்ட முடியாது ப்ரோ. விஜய் நான் மட்டும் தான் ப்ரோ. பாரு, இன்னும் போட்ட ஓட்டு கூட மறையல. எதுக்கு தம்மா மறையல? இந்த ஓட்டு மறைய கூடாது. அதுக்கோசரம் இது பாத்துக்காது வச்சிருக்கேன். அதனால இதுக்கப்புறம் எல்லாமே நம்ம விஜயனா மட்டும்தான். விஜயனா தவிர்த்து வேறு யார் வந்தாலும் சரி தமிழ்நாடு உருப்படாது. சத்தியமா சொல்ல, தமிழ்நாடு உருப்படாது. இதுக்கப்புறம் 10 வருஷம் இல்லை, 15 வருஷம் இல்லை, எல்லா வருஷமா விஜயனாதான், எல்லா வருஷமா விஜயனாதான். கலெக்ஷன்லேயே நாங்க தான், எலெக்ஷன்லேயே நாங்க தான், கலெக்ஷன்லேயே நாங்க தான், எலெக்ஷன்லேயே நாங்க தான் ப்ரோ. இன்னொரு நல்ல விஷயம் என்ன தெரியுமா? ஜனவரியில் விட்டுனான்னு வச்சுக்கேன், இளைய தளபதி விஜய் மட்டும் தான் வந்திருக்கோம். ஆனா இப்போ அவர் சிஎம் ஆயிட்டு த ஆனரபிள் ஆஃப் விஜய் சீஃப் மினிஸ்டர் சி ஜோசப் விஜய் சொல்லி போட்டாங்க. ரொம்ப பெருமையா இருக்கு. எங்களுக்கு தள்ளி போட்டதுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா எப்படி இருந்துச்சா ப்ரோ? முடியல ப்ரோ என்னால. பாவம் ப்ரோ. அவள்தான் ப்ரோ, இதுக்கப்புறம் படமே வராது ப்ரோ. அவள் தான் ப்ரோ, இதுக்கப்புறம் நான் யார் படம் பார்க்க மாட்டேன் ப்ரோ. ஆனால் இந்த மாதிரி ஒரு படத்தை சத்தியமாக சொல்கிறேன், 2026 ரெக்கார்டுனா அது எங்கள் விஜயனா தான். எச் வினோத் அவர்களுக்கு ரொம்ப சூப்பரான படம். அதாவது ஒரு இந்தியாவில் இல்லை, தமிழ்நாடு இல்லை, ஓவரால் வேர்ல்டுலேயே இந்த மாதிரி ஒரு படத்தை அவனை எடுத்துருக்க மாட்டான். அதனால ரொம்ப நன்றி எச் வினோத் அண்ணா. ஆனால் லாஸ்ட்டில் என்ன அழிவு வச்சிட்டேன் நானும். இன்னும் லாஸ்ட்டில் அழிவு வச்சிட்டேண்ணா. நான் அழுவே மாட்டேண்ணா, தெரியுமா? நான் அழுவே மாட்டேண்ணா. ஆனால் என்ன போய் நீ அழுவ வச்சிட்டேண்ணா. போண்ணா, இதுக்கப்புறம் நான் எப்படின்னா வருவேன்? அவள்தானா அவள் எப்படி தான் பாவனா அவள். இதுக்கப்புறம் அவள் தானே விஜய்ண்ணா, ப்ளீஸ் ஒரே ஒரு படம் நடிச்சு கொடுண்ணா ப்ளீஸ்ண்ணா. உங்களால் முடியாது எனக்கு தெரியும், ஏன்னா நீங்கள் சீமை ஆகிட்டீங்க. ப்ளீஸ் ப்ரோ, அதனால ஒரே ஒரு படம் இன்னொரு சான்ஸ் தான் ரொம்ப நல்லா இருக்கும். ஆனால் இந்த படம் 2026 விஜய் அண்ணா செஞ்ச மாதிரி யாராலையும் செஞ்சுருக்க முடியாது. இது ஒரு வேர்ல்டு ரெக்கார்டுன்னு சொல்லுவேன். இது இப்போ இல்லை, எப்போவுமே சரி. இப்போ 5 வருஷம் இல்லை, 10 வருஷம் இல்லை, 15 வருஷம் இல்லை, இதுக்கப்புறம் வர எல்லா வருஷமும் என் விஜய் அண்ணா மட்டும்தான். நான் இல்லை, என் புள்ள இல்லை, என் பிள்ளைக்கு புள்ள இல்லை, எல்லாரும் விஜய்க்கு மட்டும்தான் ஓட்டு போடுவோம். விஜய் மட்டும்தான் என் தளபதி, என் தொண்டை, என் அண்ணன், என் அப்பா, என் புள்ள, எல்லாரும் விஜய்க்கு மட்டும்தான் ஓட்டு போடுவோம். படம் ரொம்ப சூப்பர் ப்ரோ, வேற லெவல். மிஸ் பண்றீங்களா இதுக்கப்புறம் விஜய் படத்தையே பார்க்க முடியாது. டைட்டில் கார்டு எப்படி இருந்தது? மாறி வேற மாதிரி பண்ணிருக்கீங்க. தேங்க்ஸ் ப்ரோ. பிளாஸ்ட் மிஸ் பண்றீங்களா இதுக்கப்புறம் தளபதி? ஆமா ப்ரோ, ரொம்ப வருத்தமா இருக்கு. ஏன்னா எண்ட் கார்டுலாம் பயங்கரமா ப்ரோ, எமோஷனல். அது சொல்லவே முடியாது ப்ரோ, அழிய முடியாது. ரொம்ப ப்ரோ டைட்டில் கார்டு எப்படி இருந்தது? டைட்டில் நாலு லேட்டாக தான் ப்ரோ வந்தேன் நான். லேட்டாக தான் ப்ரோ வந்தேன் நான். லேட்டாக தான் தடவை பார்க்க போறீங்க ஜனநாயகன்? ஒரு 5 தடவை பார்க்கலாம் ப்ரோ வந்து. ஆமாம், கடைசி படம். ஆனால் ரீரிலீஸில் பார்க்கலாம். ஓகே, அந்த எண்ட் கார்டு போடும்போது எமோஷனலா இருந்தா எந்த அளவுக்கு எமோஷனலா நீங்க? லாஸ்ட் சீனில் பாதி பேர் அழுதுட்டாங்க. ஓகே டைட்டில் கார்டு எப்படி இருந்தது? அந்த தளபதி போய் முதல்வர் விஜய் வரும்போது ஒரு பெரிய என்றைக்குமே பிளாஸ்ட் தான் ப்ரோ, தளபதினால பிளாஸ்ட் தான். படம் பக்காவா இருக்கு. சொல்லவே தளபதி படம் தான், மாஸ் தான். ஓகே, பாக்ஸ் ஆஃபீஸ் தளபதி படம் சொல்லவே தேவை, அவர் தான் பாட்டிப்பார். அவ்வளோதான் ப்ரோ. கலெக்ஷனும் நாங்கள் தான், படமும் நாங்கள் தான். படம் எப்படிமா இருந்தது? ரொம்ப நல்லா இருந்துச்சு. படம் எப்படி எல்லாம் மிஸ் பண்றீங்களா தளபதி? ரொம்ப மிஸ் பண்ணுறேன். படத்துல என்னென்ன விஷயங்கள் நல்லா இருக்கு? எல்லாமே கேர்ள்ஸுக்கு சொல்லியிருக்கிறது அது நல்லா இருக்கு. அப்புறம் ஏஐ டெக்னாலஜி கொண்டு வந்திருக்காங்க, அது நல்லா இருந்துச்சு. ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க, அது வந்து எப்படி பாக்குறீங்க? அந்த மாதிரி அது கடைசி படத்துக்கு பண்ணியிருக்க கூடாது, இருந்தாலும் அது பரவாயில்ல. ஓகே, கடைசியில் அந்த எண்ட் கார்டு போடும்போது எவ்வளோ எமோஷனல்? அது என்ன ரொம்ப இதுவாக இருக்குது, எமோஷனலாக. இது 3ஆவது டைம் பார்க்குறேன் இப்போவே. 3வது டைம் பார்க்குறேன். எப்படினாலும் ரிலீஸ் ஆகணும் 25th 100 டே
இதுக்கப்புறம் வரும் நிறைய படம் பழைய படத்தெல்லாம் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. எப்படியோ அதை பார்க்கலாம். எப்படியோ ஜனநாயகனை எத்தனை தடவை பார்த்து செலிப்ரேட் பண்ண போறீங்க? இப்போதைக்கு 3 டைம் அதற்கு பார்ப்பேன். இந்த வீக் ஃபுல்லாக நிறைய தடவை பார்ப்பேன். பார்ப்பேன். படம் நைஸாக இருந்துச்சு ப்ரோ. இன்டர்வல் பிளாக்கு டைட்டில் கார்டெலாம் வெறித்தனமாக இருந்துச்சு ப்ரோ. தயவு செஞ்சு தேட்டரில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க. டைட்டில் கார்டு தளபதின்னு போட்டு முதலமைச்சர்னு வருவோம் ப்ரோ. நீங்கள் படும்போது எப்படி இருந்தது? எவ்வளவு முதலமைச்சர் போட்டு தான் வரலாம், கொஞ்சம் லேட்டாக வந்துட்டோண்ணா. இவங்க பஸ்ஸு கிடைக்கலண்ணா. இல்லை நல்லா இருந்துச்சு, படம் நல்லா இருந்துச்சு. கடைசியில் ஒரு எண்ட் கார்டு போட்டிருப்பாங்க. எவ்வளோ எமோஷனல் சூப்பராக இருந்துச்சு. ஆல்ரெடி ஈஷாவில் பார்த்துட்டேண்ணா, எல்லாம் பார்த்துட்டு ஃபஸ்ட் டைம் பார்த்தா எமோஷனலாக இருந்திருக்கும். ப்ரோ படம் சூப்பராக இருந்துச்சு. எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்துச்சு. தளபதி ஒவ்வொரு சீனும் தெறிக்க விட்டுருக்காரு. எல்லார் ஆக்டிங்கும் சூப்பர். எல்லாருமே என்ஜாய் பண்ணி தேட்டரில் வந்து படத்தை பாருங்க. ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. அது எவ்வளோ வருத்தத்துக்கு அந்த மாதிரி இருந்தது படத்தில் சீன்ஸ்லாம்? ப்ரோ ஒவ்வொரு சீனும் தெரியுது ப்ரோ. நல்லா இருக்கு. ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து பார்க்க வேண்டிய படம் டைட்டில் கார்டு பார்க்கும்போது எப்படி இருக்கு? ப்ரோ. டைட்டில் சம்பவம் தான் தளபதி ப்ரோ. எமோஷனலாக இருக்கா? கண்டிப்பா ப்ரோ. லாஸ்ட் சீனு நிற்க முடியல. உள்ள வருத்தமாக தான் இருக்கு. தளபதி தெரிய விட்டு தரைக்கு வந்திருக்காரு. மக்கள் எல்லாருமே நல்லது பண்ணுவாரு. அவ்வளோதான். சின்ன வயசுலேருந்தே பார்த்து வளர்ந்தேன் ப்ரோ. ஐயோ விட்டு போகிறேன். முடிஞ்சிச்சு ப்ரோ எல்லாமே. ஐயோ இனிமே அவரை பார்க்க முடியாது ப்ரோ. மக்களுக்கோசம் நல்லது பண்றதுக்கோசம் வந்துக்கிறாரு அவரு. ஒரு வாரத்துக்கு முன்னாடி FIFA வேர்ல்டு கப்லாம் பாத்தீங்களா? அப்பெல்லாம் என்ன சொல்லுவீங்க? அப்பெல்லாம் உங்க வாய் பேசலையே. இப்போ வந்து பேசுறது ஏன் ஜனநாயகன் மட்டும் பேசுறீங்க? எல்லாம் இந்த ஊப்பி பார்த்த வேலை. ஒரு மாசத்துக்கு முன்னாடில இருந்தே அந்த ப்ரொடெஸ்ட் வந்து நீங்க என்ன மச்சான் விட மாட்டீங்கறாங்க ப்ரோ. 1000 கோடியா 2000 கோடி 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 போயிட்டு தான் இருக்கும். இனிமேல் தமிழ்நாடுல இனிமேல் டிவிக்கு மட்டும்தான், அண்ணன் மட்டும்தான், விஜய் மட்டும்தான். படம் வேற மாதிரி ப்ரோ. சூப்பரா பார்க்கலாம் ப்ரோ. அந்த அனிருத் மியூசிக் டைரக்டர் வேற மாதிரி ப்ரோ. சொல்லு யாருங்க நாங்களா இல்ல ஆனாங்க ஸ்கிரீன் மேலே ஆடுவோம். விட்டானாங்க ஸ்கிரீன் டாப்லேயே ஆடுவோம் நாங்கள். அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. ஸ்டாலின் வீட்டுக்கு போயாச்சு. இனிமேல் டிவிக்கே தான். இனி விஜய் தான். அதான் இது படம் ஃபேமிலியாக பார்க்கலாம். எமோஷனலாக இருக்கா? இதுக்கப்புறம் தளபதியை பார்க்க போகிறதில்ல? அது மனசு கஷ்டமாக தான். இது லாஸ்ட்டு படம். இதுக்கப்புறம் வராது கஷ்டமாக தான் இருக்குது. எஸ்வினோத் எப்படி பண்ணியிருக்காரு? நல்லா தானே பண்ணிக்கிறாரு. வர சொல்கிற அளவுக்குலாம் ஒன்றுமே கிடையாது. தரமாகுது. சூப்பர்ண்ணா. பிளாஸ்ட் 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 பிளாஸ்ட்ண்ணா. அனிருத்து அதுக்கேற்ற போல் செம்மையாக பண்ணியிருக்காரு. ரொம்ப 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 நல்லா இருக்குது படம். பிளாஸ்ட் சூப்பராக இருக்குது. ஃபேமிலியாக வந்து பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஹாப்பு பயங்கரமாக இருக்குது. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் அடி போனாலும் எங்கள் தலைவர் படம் நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம். நல்லா இருக்குது. ஃபேமிலியாக வந்து பாருங்கள். சூப்பராக இருக்குது. என்ன தான் படம் லீக் ஆனோம் அப்படின்னு நியூஸ் வந்தாலும் எங்கள் தலைவர் லாஸ்ட் படம் நல்லா எல்லாம் வந்து பார்க்கலாம். பாருங்கள். மிஸ் பண்றீங்களா அந்த கடைசி டைட்டில் கார்டு போடும்போது? நான் எல்லாருமே நிறைய அழுதுட்டு எல்லாம் எமோஷனாக தான் வந்தாங்க. இனிமேல் ஒரு படம் இல்லைன்னு நினச்சி பார்க்கல. இப்போ இதில் வந்து பெண்கள் பாதுகாப்பு பற்றிலாம் பேசியிருக்காங்க. ஆனால் ஏ சர்டிஃபிகேட் கொடுக்கறதுனால குழந்தைங்களாம் பார்க்க முடியாத இது வந்துருக்குல்ல. படத்தில் ஏ சர்டிஃபிகேட் கொடுக்குற அளவுக்கு இருக்கா சீன்ஸ் எல்லாம்? இல்லை கொடுத்துருக்காங்க நிறைய ரத்தம் அந்த மாதிரி இருக்கிறதுனால அவங்க மேபி ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருப்பாங்க. நிறைய ரிலீஜியஸ் வேர்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து இது பண்ணிட்டாங்க. குழந்தைங்க பார்க்குற மாதிரி தான் இருக்குது. ஆனால் அவங்க ஏன் ஏ கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல. இருக்கா இதுக்கப்புறம் தளபதியை பார்க்க போகிறதில்ல அப்படிங்கிற வருஷம் கன்ஃபார்மாக இருக்கும். நான் தளபதி ஃபேன்ஸ் எல்லாருக்குமே இருக்கும். தளபதி இனிமேல் ஸ்க்ரீனில் பார்க்க முடியாது. இனிமேல் சிஎம் மட்டும்தான். ரீரிலீஸ்க்காக மட்டும்தான் இனிமேல் பார்க்க முடியும். அந்த இது தளபதி ஃபேன்ஸ் எல்லாருக்குமே இருக்கும். ஓவரால் ஜனநாயகன் படம் எப்படி இருக்கு? படமா லாஸ்ட்னா லாஸ்ட்டாக இருக்கு. பேசவே முடியல. நான் என்னென்ன பேசுறது? எப்படி இருந்தது படத்தோட எக்ஸ்பீரியன்ஸ்? எப்படி இருந்தது? பயங்கரமாக இருந்துச்சு. ஓகே வாய்ஸே போயிடுச்சு. வாய்ஸே போயிடுச்சு. கத்தி கத்தி இதுக்கு மேலே எப்படி கத்த முடியுமான்னு தெரில. திருப்பி வேறு நாங்கள் 2வது ஷோ வேறு போகிறோம் சண்டே. எத்தனை தடவை பார்ப்பீங்க இந்த படத்தை? பார்த்துக்கிட்டே இருப்பேன். தளபதி ஃபேன்னா எப்படி பார்க்காம என்ன பண்ணுறது? அந்த டைட்டில் கார்டெலாம் போடும்போது பயங்கரமாக எமோஷனல் ஆயிருப்பீங்க. வருத்தம் இருக்கா? இதுக்கப்புறம் கொண்டாட்டமாக போயிட்டு கொண்டாட்டமாக வரீங்க. ஆனால் அந்த வருத்தம் அவர் தான் இதுக்கப்புறம் நான் சிஎம்மாக பார்க்க போகிறேன்ல. அதனால நான் ஏன் வருத்த போட போகிறேன்? எப்படி இருக்கு? டிவிக்கு ஆட்சி எப்படி போயிட்டு இருக்கு? பயங்கரமாக செம்மையாக பண்ணிட்டு அவர் ஒரு படம் நடிச்சா நல்லா இருக்கும் அப்படிங்கிற விருப்பம்லாம் உங்களுக்கு இருக்கா? அது அவர் விருப்பம் தானே. அவர் என்ன டெசிஷன் எடுத்தாலும் அதுக்கு நான் ஓகே தான் சொல்லுவேன். ஏன்னா அவர் விருப்பம் நம்மளுக்கும் கரெக்டாக தானே இருக்கும். ஒரு வாரத்தில் எப்படி சொல்கிறது படத்தை பற்றி? செம்மையாக இருந்துச்சு படம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. படத்தில் வந்துட்டு சொல்கிறது எந்த சீன் தான் நல்லா இருக்குன்னு பர்டிகுலராக எதுவுமே சொல்ல முடியாது. எல்லா படமே சூப்பராக இருந்துச்சு. ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் நின்றுட்டு மட்டும் தான் இருக்க முடியுது. அவ்வளோ நல்லா இருந்துச்சு. அழுதுட்டு தான் வந்தேன். நான் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் இப்போ அடுத்த ஷோ இருக்குது. அடுத்த ஈவினிங் இருக்குது. நாளைக்கு இருக்குது. நான் திருப்பி எப்போ அவன் தூக்குறானோ தேட்டர்லேருந்து அது வரைக்கும் பார்க்க வேண்டியதான். பார்க்கல. நான் பார்க்கவே இல்லை. படம் லீக் ஆன படம் நாங்கள் யாருமே பார்க்கவே இல்லை. எப்படி ஓடுதுல? இவ்வளோ நாளாக ஓடுது.
1.5 கோடி பேர் திருப்பி வந்து பார்ப்பாங்க கண்டிப்பா. ஆனால் இது பார்த்தவங்களாம் பார்த்தவங்க தெரிஞ்சு ஆனால் எல்லாரும் என் ஃப்ரெண்டு கூட காலையில் ஷோ பார்த்துட்டு இப்போ அடுத்த ஷோக்கே வந்து பார்க்குறா கத்துறா. அதெல்லாம் சொல்ல முடியுமா? தளபதிக்கு தான் எல்லாமே. தளபதி தான் செம்மையாக இருக்குது. எல்லாருமே பார்க்கலாம். அண்டர் 18க்கு நிறைய மெசேஜ்லாம் சொல்லியிருக்காங்க ஆக்சுவலாக. செக்ஷுவல் எஜுகேஷன் பற்றி பேசியிருக்காங்க, ஓட்டு உரிமை பற்றி பேசியிருக்காங்க. ஆக்சுவலாக ஓட்டு எலெக்ஷன் முன்னாடி வர வேண்டியதுதான். பட் அண்டர் 18க்கு வர வேண்டிய படம் தான். ஏன் அப்படி சொன்னாங்கன்னு தெரில. ரொம்ப நல்லா இருந்துச்சு படம். ஆனால் செம்மையாக இருந்துச்சு. ஆக்சுவலாக நான் விஜய் ஃபேன் தான். பட் நேற்று பார்க்க முடியல, இன்னைக்கு சூப்பராக இருந்துச்சு. நேற்றும் பார்த்தீங்க இன்னைக்கும் பார்க்க. நேற்று பார்க்க முடியல, ஓகே ஓகே நாளைக்கு டிக்கெட் கிடைச்சா நாளைக்கு பார்ப்பேன். ஓகே. எமோஷனலாக இருக்கீங்களா? ஏன்னா இதுக்கப்புறம் லாஸ்ட் ஃபிலிம்னால நடிக்க போகிறேன். எவ்வளோ தடவை பார்த்து செலிப்ரேட் பண்ண போறீங்க ஜனநாயகன் படத்தை? எப்போல்லாம் டிக்கெட் கிடைக்குதோ அப்போல்லாம் பார்ப்பேன். ஓகே. எப்படி பண்ணியிருக்காங்க? சூப்பராக பண்ணியிருக்காங்க. எல்லாமே மிக்சடாக இருக்குது. பாலிடிக்ஸ் எல்லாமே மிக்சடாக இருக்குது. சூப்பராக இருக்குது. என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்களா? இப்போ வீட்டில் இருக்கிற ஏ சர்டிஃபிகேட் பார்க்குறதுக்கு அதில் ஒன்றுமே கிடையாது. அந்த மாதிரிலாம் இல்லை. சின்ன பசங்களும் நிறைய மிஸ் பண்ணியிருப்பாங்க. ஏ சர்டிஃபிகேட் கொடுக்காம வந்தால் நல்லா இருக்கும். நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. செம படம். எனக்கு கடைசி படம்னு ஒரு வருத்தம். வருத்தம் இருக்கு. நீங்கள் வருத்தத்தோட கண்டிப்பாக வருத்தம் இருக்கு. கிளைமேக்ஸில் எப்படி உங்களை எமோஷனலாக பழைய படத்தோட ஆமாம், அந்த வீடியோவில் போட்டாங்க, கொஞ்சம் எமோஷ்னலாக தான் இருந்துச்சு. பட் இன்னொரு படம் நடிக்கலாம், அவர் கையில் தான் இருக்காது. ஓகே. அவர் நடிக்கணும்னு விரும்புறீங்க? ஆமாம் ஆமாம், நடிக்கணும் ஒரு முறை, அதை விட ஆட்சி ஆரம்பிக்கிறாரு. இதுக்கு சொல்ல முடியாது. எப்படி பண்ணிட்டு இருக்கிறாரு ஆட்சியா? ஓகே தான் ப்ரோ. இது வரைக்கும் நல்லா தான் பண்ணியிருக்காரு. இதுக்கப்புறம் இன்னும் நிறையா பண்ணணும்னு எதிர்பார்க்கலாம். அவ்வளோதான். படத்தில் எச் வினோத், அனிருத் இவங்கெல்லாம் எப்படி எல்லா காம்பவும் நல்லா தான் இருக்கு. சூப்பராக பண்ணியிருக்காங்க. பாட்டெல்லாம் பயங்கரமாக இருக்கு. பாருங்க, இவர் நடிச்சதுனால பாட்டு இதானு வேணால் நாங்கள் சொல்லலாம். அப்படிதான் சொல்ல வேணும், வேறு எதுவும் சொல்ல முடியாது. இப்போ படம் முன்னாடியே வந்திருந்தா தளபதி விஜய்னு வந்திருக்கும், பொங்கலுக்கே வந்திருந்தா. இப்போ வந்து மாண்புமிகு முதலமைச்சர், அதை பார்க்கும்போது எவ்வளோ கூஸ்பம்ஸாக இருக்குது. அப்போ ஆண்டுதோட இப்போ ஆண்டு தான் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. அதிகமாக இதுக்காக தான் நாங்கள் வெயிட்டே பண்ணோம். நாங்கள் ஓகே. தள்ளி போனதே நல்லது தான் நினைக்கிறேன். நல்லது நல்லது ரொம்ப நல்லது தான். ஏன்னா அப்போ வந்து தான் வெறும் தளபதினு ஒரு செலிப்ரேஷனோட போயிருக்கோம். இப்போ வந்து சிஎம்னு எத்தான் ஒன்று இருக்கு, அவ்வளோதான். இப்போ வந்து படம் வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் பாதுகாப்பு பற்றிலாம் பேசுகிறாங்க. ஆமாம். ஆனால் ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. இப்போ இதெல்லாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சின்ன பிள்ளைங்க பார்த்தா தானே அவங்க கற்றுப்பாங்க. ஆனால் ஏ சர்டிஃபிகேட் கொடுத்தது கரெக்ட் தான். ஏஸ் அப்படிங்கிற தேவையில்லை ப்ரோ, தேவையில்லை. தேவையில்லை. எதுக்கு இவங்களா கொடுத்துருக்காங்களே கொடுத்தது வந்து இது. அது அந்த ஒரு சில பிளட் சீனை பார்த்துட்டு தான் அவங்க ஏ சர்டிஃபிகேட்டே கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்தளவு ஒன்றும் இல்லை, பிளட் சீனாக அந்தளவு இல்லை. இவங்களா இது ஹைப்பு கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். மற்றபடி படம் சூப்பர். அது செம்மையாக இருந்துச்சுண்ணா, சூப்பராக இருந்துச்சு எல்லாமே. அந்த சிஎம் விஜய்ன்னு சொன்னதெல்லாம் செம்ம. அந்த எப்படி சொல்கிறது, ஆக்ஷனு, பிஜிஎம் எல்லாமே செம்மையாக இருந்துச்சு. மறுபடியும் எத்தனை வாட்டி வேணாலும் பார்க்கலாம் அந்த படத்தை. படத்தில் வந்து நம்ம எல்லாருமே சமந்தான், இங்கே ஜாதி அதெல்லாம் வேணாம், எல்லாருமே இங்கே சமந்தான்றது தான் சொல்ல வராங்க. நான் சூப்பராக இருந்துச்சு. அது கன்வே பண்ண விதமே நல்லா இருந்துச்சு. ஃபைட்டிங்லாம் சூப்பராக இருந்துச்சுண்ணா. அந்த வயலன்ஸு எல்லாமே நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. ஆமாம், நான் கொஞ்சம் அந்த தலையை விட்டுறது, கையை விட்டுறது அதெல்லாம் கொஞ்சம் இருக்குது. ஆனால் பார்க்கலாம், ஃபேமிலி ஷோவில் தான் பார்க்கலாம். ஒன்றும் அவ்வளோ இது புரியலண்ணா. மியூசிக் சூப்பராக இருந்துச்சு. அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, செம்மையாக இருந்துச்சு மியூசிக். ஓகே ப்ரோ, நல்லா இருந்துச்சு. எதிர்பார்க்கவே எந்த அளவுக்கு இருக்குன்னு மஜா. பார்க்கும்போது எவ்வளோ கூஸ்பம்ஸாக இருந்தது. மாண்புமிகு அது ஒரு மாதிரி எப்படி சொல்கிறதுன்னு தெரியல ப்ரோ, மஜா இருந்துச்சு ப்ரோ. மேடம் படம் எப்படி இருந்துச்சு? சூப்பராக இருந்துச்சு. மாசாக இருந்துச்சு. எமோஷ்னலாக இருந்துச்சு. சாங்ஸ் எல்லாமே நீட்டாக இருந்தது. கொஞ்சம் சவுண்ட் மட்டும் அங்கே கம்மியாக இருந்தது. மற்றபடி மாசாக இருந்துச்சு. லாஸ்ட்டாக இருந்தாலும் இதுக்கப்புறம் தளபதி படம் ஸ்க்ரீனில் பார்க்க போகிறது இல்லைங்கிற வருத்தம் இருக்கு. இருக்குது, கண்டிப்பாக இருக்குது. பட் லாஸ்ட்டாக இருந்தாலும் மாசாக இருந்துச்சு. அடிப்பொலின்ற மாதிரி தலைவன் இப்போ லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக என்ட்ரி கொடுத்துக்கிறாப்புல. நிறைய பேருக்கு நிறைய விஷயம் கொஞ்சம் புரியும்னு நினைக்கிறேன். ஓகே. இப்போ அதான் நீங்கள் சொன்ன மாதிரி முன்னாடியே வந்து தளபதினு வந்திருக்கோம். லேட்டாக வந்து சும்மா இருந்தவனே அந்த மனுஷன் எங்கேயோ கம்முன்னு இருந்திருப்பாப்புல. தேவையில்லாமல் நோண்டி விட்டீங்க. சொன்ன மாதிரி எங்களுக்கு அது பார்க்க அந்த டைட்டில் கார்டோட பார்க்கறதுக்கு இன்னும் சந்தோஷமாக இருக்குது. வருத்தம் இருக்கா? ஏன்னா இதுக்கப்புறம் படம் நடிக்க அது இல்லாமையா தலை எப்படியும் வச்சிருக்காங்க கடைசியில் பார்த்து. இல்லை, யாரும் அழலை. ஏன்னா அது பார்த்துட்டு அழுதுட்டு போனால் அது நல்லா இருக்காது. பட் இதுக்கப்புறம் வராதுன்ற போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். படம் செம்ம படம் ப்ரோ, செம்மையாக இருந்துச்சு ப்ரோ. என்னென்னலாம் நல்லா இருந்தது? படமே நல்லா இருந்துச்சு ப்ரோ. நல்லா இருந்துச்சு. மிஸ் பண்ணுறீங்க? நல்லா இருந்துச்சு படம் போகிறது இல்லை. ஆமாம், எல்லாருமே தான் மிஸ் பண்ணுறாங்க. எல்லாம் உள்ள அழுகுறாங்க ப்ரோ. அவங்க ப்ரோ அவங்க தான் ரொம்ப அழுதாங்க. இங்கே வாங்க ப்ரோ, ரொம்ப அழுதான் ப்ரோ. அந்த பையன் தளபதி வெறியன். என்னென்ன விஷயங்கள்லாம் படத்தில் நல்லா இருக்கு? ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க, அது கரெக்டான டெசிஷன் தான். ஓகே, கொடுக்கலாம் ப்ரோ. நல்ல படம். அவரோட லாஸ்ட் படம் எல்லாருக்கும் ஒரு மெமரி கிரியேட் பண்ணவர். இப்போ இதுவும் ஒரு லாஸ்ட்டாக ஒரு மெமரியை பதிச்சுட்டு போயிருக்காரு. நிறைய வாட்டி கூட வந்து பார்க்கலாம். நானே மறுபடியும் இன்னொரு வாட்டி வருவேன். தலை ஃபேனை நானே ரொம்ப மிஸ் பண்ணுறேன் ப்ரோ. தளபதியை நான் ஒரு ரோஜி தலை ஃபேன் ப்ரோ. தளபதியை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். கடைசியில் பார்க்கும்போது கண்ணுங்கெல்லாம் கலங்கிச்சு ப்ரோ. அன்றைக்கி மிஸ் பண்ணிட்டாங்க தளபதி. நீங்கள் தான் ரொம்ப அழுதாக தான் சொன்னார். இல்லை, இவங்க தான் அழுதாங்க. சூப்பராக இருந்துச்சு படம், உண்மையிலே நல்லா இருந்துச்சு.
அந்த என் கார்டு பார்க்கும்போது எவ்வளோ எமோஷனாக இருந்தது இத்தனை வருஷமா நம்மளை என்டர்டெயின் பண்ண ஒரு ஆள் கரெக்டு தான், எல்லாருக்கும் கண்ணு கலங்குச்சு. நம்ம அதை அக்செப்ட் பண்ணி தானே ஆகணும். நல்லா இருந்துச்சு. இதுக்கப்புறம் அவர் ஸ்க்ரீனில் பார்க்க முடியாதுங்கிற வார்த்தை இன்னொரு படம் நடிக்கலான்னு தோணுது அவங்களுக்கு. இல்லை ஓகே இல்லை ஆட்சிக்கு வந்துட்டாரு இல்லை ஓகே அவ்வளோதான். இதோட நியூஸில் பார்த்துக்கோங்க ப்ரோ, தளபதி இனிமேல் எல்லாம் நியூஸில் பார்த்துக்கோங்க ப்ரோ. சட்டப்பேரவையில் பார்த்து வெயிட் பண்ணி. ஆமாம். படத்தில் வேற என்னென்ன விஷயங்கள் பாசிட்டிவாக இருந்தது, யாரெல்லாம் நல்லா ஒர்க் பண்ணியிருந்தாங்க? அந்த கண்ணகி சிலைலாம் காமிச்சது உண்மையிலேயே அந்த சீன்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அனிருத்தோட மியூசிக் அதெல்லாம் சூப்பர் ப்ரோ. அனிருத் வந்து எப்பவுமே ஓவரால் ஜனநாயகன் படத்தை ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா என்ன சொல்லுவாங்க? ஒரே வார்த்தையிலனா நடக்கிற பாலிடிக்ஸ் ஒழுங்காக காட்டிடுறாங்க ப்ரோ. ஆமாம், அது என்ன உண்மைதான். இப்போ இங்கே என்ன நடக்குதோ அதை நம்ம அங்கே ஆன் ஸ்க்ரீனில் பார்க்குறோம். ஆஃப் ஸ்க்ரீனில் என்ன நடக்குதோ அதை நம்ம ஆன் ஸ்க்ரீனில் பார்க்குறோம். அவ்வளோதான். இது வந்து கரெக்டான ரைட் டைமிங்கில் அந்த படத்தை டெலிகாஸ்ட் பண்ணது இன்னும் சந்தோஷமாக இருக்குது. படம் எப்படி இருக்கு? படம் செம்மையாக இருக்குங்க. ஆக்சுவலாக ரொம்ப அருமையாக இருக்குது. ஒரு சென்ட் ஆஃப் படம் தான் இது. ரொம்ப ஒரு ட்ரிபியூட் படம், சென்ட் ஆஃப் படம் எல்லாமே. அந்த டான்ஸில் உள்ள சாங்ஸ் எல்லாம் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த தளபதி கச்சேரியில் எல்லாம் மாஸ்டர் கம்மிங்கில் இருந்து வாத்தி கம்மிங்கில் இருந்து எல்லாமே போட்டிருக்காங்க. ஆள் தொட்ட பூபதி எல்லாமே செம்மையாக இருந்துச்சு. என்ன அவர் இனிமேல் அந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் இந்த திருவிழாலாம் இருக்காது. ஸோ அந்த ஒரு வருத்தம் தான். பட் அவர் அடுத்த கட்டத்துக்கு போயிட்டாரு. ஸோ அதுக்கு வந்து ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறோம் நாங்கள். அவரோட பழைய படம் எல்லாமே வருது. இந்த துல்லாத மனமும் துள்ளும் குஷி அதுலேருந்து எல்லாமே வருது. ஆக்சுவலாக அந்த குஷி படம்லாம் நான் வந்து சின்ன வயசில் பார்த்தது. இது அவரோட ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் அவரோட பாட்டு அது இந்த சன் மியூசிக் அந்த மாதிரிலாம் நிறைய இந்த பாட்டுக்குன்னு சொல்லிட்டு இந்த சேனல்ஸ்லாம் இருக்குல்ல அதில் எல்லாம் பார்த்துட்டு தான் போவேன். அந்த மாதிரிலாம் நான் அவரை பார்த்து ரசித்தவன். இன்றைக்கி வந்து அவரை இனி ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் இல்லைங்கிறது ஒரு வருத்தம் தான். பட் ஆனால் ப்ரௌட் மூமெண்ட். அவர் அடுத்த கட்டத்துக்கு போயிட்டாரு. இது ஒரு நல்ல ஒரு ட்ரிபியூட்டு சென்ட் ஆஃப்க்கு உள்ள ஒரு நல்ல ஒரு படம் தான்.